இந்த உள்ள த்ராட்டில் கொடுக்கிட்டா அந்த டனலில் அந்த டயர் அவுத்தாச்சு. கிளியராக பேடாக்கில் வச்சு தான் அவுத்தாங்க. அந்த ஷேப் செக் பண்ணிங்களாண்ணா? பெண்டு எடுத்துரு தூக்கிட்டு வந்ததுக்கு ஐஸ்கிரீமா? ஸோ கைஸ், வெல்கம் டு ரேசிங் பீஸ்ட். அண்ட் நம்ம இன்னைக்கு டயர் மாற்ற தான் போயிட்டுருக்கோம். அண்ட் நம்ம என்னடா இந்த வண்டி எடுத்துகிட்டு போகிற, டயர் எங்கன்னு கேட்டால் ஃப்ரண்ட்டில் தெரியுறாங்க பார்த்தீங்களா, மேடம் தான் டயர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம அப்ரசன்டீஸ் மாதிரி ஃப்ரீயாக வேலை செஞ்சுருக்காங்க. தெரியுதா, ஃப்ரண்ட்டில் டயர் இருக்குது. ஸோ நம்ம மாற்ற போகிற டயர்ஸ் பார்த்திங்கன்னா பெர்லி ரோசோ 4 கோர்ஸாக தான் மாற்ற போகிறோம். அண்டு லாஸ்ட் டைம் நம்ம என்ன மாற்றமோ அதே தான். ஆனால் இந்த வாட்டி புது டயர்ஸ் வாங்கியிருக்கோம். 2025 எடிஷனு 2025 எடிஷன் டயர்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ தெரியுதா, பாவம் கஷ்டப்பட்டு ஓடிட்டு வரா. நான் சொன்னேன் வேணாம், ஆட்டோவில் கூட வா சொன்னேன், கேட்கல. இல்லை அப்பா வச்சு நான் எடுத்துகிட்டு போய்க்கிற சொன்னேன், கேட்கல. இல்லை நான் தான் வருவேன், அடம் பிடிச்சி வரா. அதனால் சரி ஓகே, நம்ம என்ன சொல்கிறது, சரி அவள் ஆசையாக கெடுப்பானன்ற மாதிரி ஆகிட்டேன். சரி ஓகே, நீ அவ்வளோ ஆசைப்படுற அதனால். ஆனால் இப்படி வச்சு ஓட்டவே முடியாது. அவள் சொன்னால் கேட்க மாட்டான், அடம் பிடிச்சி பண்ணிகிட்ருக்கா. ஸோ இதுக்கு நான் ஸ்டாண்டர்ட் செஷன் தான் வாங்குகிறேன். 190 55 17 அண்ட் ஃப்ரண்ட்டு 120 70 17. நான் ஃப்ரண்ட்டு சேர்த்து தான் மாற்றுறேன். ஏன்னா வெறும் ரியர் மட்டும் மாற்ற வேணாம், ஃப்ரண்ட்டும் கொஞ்சம் ஹார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா பழைய டயர்ஸு நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி, 23 எண்டு டயர்ஸு. அதனால் நான் அதுக்கு போகல. இப்போ வாங்கியிருக்கிறது மார்ச் அண்ட் ஏப்ரல் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சேர்த்து தான் வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம டோட்டலாக மாற்றிக்கலான்னு. நான் யாருக்கா ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், ஃப்ரண்ட் டயர் நான் கொடுக்குறேன். ஏன்னா ஃப்ரண்ட் டயர் நான் மாற்றிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஏன்னா ஃப்ரண்ட் டயர் நல்லாவே இருக்குது. ஆல்மோஸ்ட் 50 to 60% ஆஃப் லைஃபே இருக்குது இன்னும் ஃப்ரண்ட் டயர்ஸ்க்கு. இந்த பேட்டர்ன்லாம் சுத்தமாக போகல, ரியர் மட்டும் தான் போயிருக்கு. என்ன அடிக்கடி வரால பார்த்துட்டே வரணும், அது ஒன்று தான். ஏன்னா அவருக்கு சைடில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். இருங்க, நம்ம ஃபியூவல் மட்டும் அந்த வண்டிக்கு போட்டுட்டு மீரர் ஓப்பன் பண்ணிடுறேன். இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா தான் ஓட்டிகிட்டு வரோம் வண்டியை. அதை வச்சுட்டு நான் எதிர்பார்க்கல இவளால் அப்படி ஓட்ட முடியும்னு. சரிதா, வீடியோவில் சொல்லிகிட்ருக்கேன். ஹாய். பாவம் கஷ்டப்பட்டு ஓடிடுறா, சொல்ல கேட்கல. ஆனால் எப்படியும் மேனேஜ் பண்ணிட்டு தான் வரா. பரவாயில்ல. நான் சொன்னேன், என்ன 10 ரோட்டு, நான் வேணால் டயர் எடுத்துகிட்டு வரேன்னு. அவ்வளோதான், ஒன்றும் தேவையில்லை. இது பண்ணிட்டேன். இன்னும் கேப்லாம் போட்டு போகிறேன் அந்த டயரை வச்சுட்டு. இருங்க, நம்ம கொஞ்சம் ஃப்ரீ ரோடு போய்ட்டால் மிரர் ஓப்பன் பண்ணிடுவேன். இங்கெல்லாம் யாருனா தட்டினா கூட தெரியாது. ஏன்னா நான் அவளுக்காக நான் திரும்பி பார்த்துட்டே இருப்பேன். அதனால் மிரர் ஓப்பன் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். போய்ட்டு இப்போ ஃபியூவல் போட்டு போயிடலாம். ஏன்னா அந்த வண்டியில் ஃபியூவலே இல்லை. அவளை அங்கேயே திரும்ப சொன்னேன், திரும்பலை. ஸோ பெட்ரோல் போட்டு போயிடலாம். என்னம்மா தள்ளுறேன். $200. இந்த வண்டிக்கு பெட்ரோல் போட்டாச்சு. நம்ம வண்டியில் டேங்க் ஃபுல்லு, ஆல்ரெடி ஃபுல் டேங்க் இருக்குது நம்மக்கிட்ட. ஓகே, லெஃப்ட்டு போனோம். ஸோ நம்ம வண்டியில் ஆல்ரெடி டேங்க் ஃபுல் இருக்குனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் பிபிஎஃப் பார்த்தீங்களா, திருப்பி பண்ணி கொடுத்தாங்க நம்ம வீடியோ டெய்லிங்கில். அது ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு, அந்த ஸ்க்ராட்ச் மார்க்லாம். கஷ்டப்படுறாங்க. திருப்பிட்டேன். பரவாயில்ல, கரெக்டாக சேஃபாக போயிட்டா போதும். ஆனால் என்னென்னா அவளுக்கு தெரியாது திரும்பி வரும்போது ஒரு டயர் எடுத்துகிட்டு வருவோன்னு. ஸோ ஃப்ரண்ட் டயரை நான் ரிட்டன் எடுத்துகிட்டு வந்துடுவேன். அதனால் அவளுக்கு தெரியாது நம்ம ரிட்டன் எடுத்துகிட்டு வருவோன்னு. அது அழுவ போகிறா. அண்டு எங்கே நான் மாற்ற போயிட்டுருக்கேன்னா, ஆக்சுவலாக நுங்கம்பாக்கம் தான். நம்மளுடைய கேடி மனாசாலை முன்னாடி இருந்தது ஷோரூம், அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரைனாக்ஸ் இருக்குது. ரைனாக்ஸு கீழேயே தான் ஒரு டயர் ஷாப் இருக்குது. அங்கே தான் சேஞ்ச் பண்ணி தராங்க சூப்பர் பைக்ஸ்க்கெலாம். ஸோ ஆல்ரெடி கால் பண்ணி விசாரிச்சிட்டேன். எவ்வளோனா அரௌண்ட் 1800 to 1900 கிட்ட வரும்னு சொன்னார்.
ஸோ நேரில் போய் பார்ப்போம் கம்மி பண்ணுறாங்களான்னு. ஆனால் இப்போதைக்கு சொல்லியிருக்க ப்ரைஸ் அதுதான். அது வந்து இங்கே வந்து டயர் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெயிட் பேலன்ஸிங்கும் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஷோரூமில் சர்வீஸ் சென்டரில் வந்து வெயிட் பேலன்ஸ் பண்ண மாட்டுறாங்க, டயர் சேஞ்ச் மட்டும் பண்ணுறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதனால் இங்கே போய்ட்டு ரெண்டுமே பண்ணிவிட்டு வந்துடலாம். 2 டயரை சேர்த்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ரைஸு. சிங்கிள் டயர்னால் 1100 ப்ளஸ் டேக்ஸ் போட்டு 1200 நினைக்கிறேன். ஒரு டயர் மட்டும் சேஞ்ச் பண்ணேன். 2 டயரை மாற்றுறதுக்கு டீசெண்டான ப்ரைஸ் தான் ஆக்சுவலாக. ஏன்னா ஆனால் லாலில் வந்து இதை விட கம்மி தான். ஆக்சுவலாக நான் பஞ்சர் போட சொன்னல, அப்போவே வெறும் 500 தான் வாங்கினாங்க. ஒரு டயரை ரிமூவ் பண்ணி மாற்றுறதுக்கு 550 சொன்னாங்க, நம்மளுக்கு 500 பண்ணி கொடுத்தாங்க. அதனால் மேபி கம்மியாக இருக்கலாம். எனக்கு என்னென்னா லாலில் வந்து உள்ளே மாற்ற மாட்டுறாங்க. பிஎம் லாலில் வெளியில் ஒரு கடையில் ரிமூவ் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்து டயர் மாற்றுறாங்க. எனக்கு வந்து பக்கத்துலேயே மாற்றணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த கடை சூஸ் பண்ணேன் ஆக்சுவலாக டயர் ஷாப்பில். காணும் வந்துட்டா வேறு தேடிட்டே இருக்குது. பயந்து ஓட்ட வேண்டியதாக இருக்குது. அப்பா ஒரு வழியாக வந்தாச்சுன்னா வரல இன்னும். சும்மா இந்த ஃப்ரிட்ஜில் த்ராட்டில் கொடுக்கலாமா? இந்த உள்ள த்ராட்டில் கொடுக்கிட்டா அந்த டனலில் இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இந்த டனலில் சவுண்ட் நல்லா கேட்கும், அதனால் வா. ஆமாம் என்னாச்சு? எல்நீரா? வாங்கி தரேன். ஃப்ரண்ட்டு மட்டும் எடுத்துகிட்டு வரணும். பேக் வேணாம், பேக் போயிடுச்சு. 2-3 பஞ்சர் இருக்குல்ல. சரியா? சிக்னல் போட. சரி வாங்க உள்ள எப்படி சவுண்டு தெரியுது பார்ப்போம். ஆனால் இது திருப்பி அதே தான், மைக்கில் வந்து எப்படி ரெக்கார்ட் ஆகுது தெரியாது. ஸோ போய் பார்ப்போம். அந்த எல்லாரும் எக்ஸாஸ்ட் நோட் போட்டிருக்கவங்க, பெரிய வண்டின்னு இல்லை, எல்லா வண்டிலையும் சின்ன வண்டியாக இருந்தாலுமே எக்ஸாஸ்ட் போட்டிருக்க எல்லாருக்குமே ஒரு கிரேஸ் என்னன்னா, இந்த மாதிரி டனல் உள்ள சப்வே உள்ளெல்லாம் வந்து த்ராட்டில் பண்ணுன்ற ஆசைலாம் பயங்கரமாக இருக்கும். நம்மளுக்கும் அது பயங்கரமாகவே இருக்குது. கேட்டுச்சா? இது ரெக்கார்டாக இருக்க தெரில, பார்ப்போம். இது வந்து வெறும் ரோலிங் பைப் தான். நம்ம ஒன்றும் ஃபுல் சிஸ்டமோ இல்லை ஸ்லிப்பான்லாம் மாற்றலை. இதிலே இந்த சவுண்டே போதும். இதில் மெயினாக பிடிக்க மாட்டாங்க, அதனால தான். ஹைட்லிங் நோட்லலாம் பயங்கரமாக இருக்காது, அதனால். ஸோ வந்தாச்சு, நம்ம எக்மோர் கிட்டே வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ஹார்ட்லி ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் தான் நம்ம டயர் ஷாப்பு. போயிட்டு சேஞ்ச் பண்ணது தான். எனக்கு அவள் தான் பாவமாக இருக்குது, கஷ்டப்பட்டு ஓட்டிகிட்டு வரா. அது சொன்னால் கேட்டிருக்கணும் ஃபஸ்ட்டு. பாவம் எவ்வளோ நேரம். வா ஒன்றும் இல்லை வா. கடுப்பாக வராளா இல்லை பண்ணால் எடுத்துக்கிறாளா தெரில. அதனால் ஃப்ரீயாக ஓட்டவே முடியல, அவளை பார்த்துட்டே வரேன். ஏன்னா வந்து அந்த ஸ்டேரிங் திருப்பும்போது லாக் ஆயிரும், ரப்பரில் அந்த டயரில் போய் லாக் ஆயிரும். அதனால தான் ரொம்ப இது பண்ணுறேன். ஏன்னா அவள் ஃப்ரீயாக ஓட்ட முடிஞ்சால் கூட ஓட்டிடுவா. ஆனால் பரவாயில்ல, பொறுமையாக தான் வரா. வந்தாச்சு. ரைட்டில் தான் நம்மளுடைய அந்த டயர் ஷாப் இருக்குது. எந்த பில்டிங் தான்? ரைட்டில் இருக்குது பில்டிங். வந்தாச்சுங்க. அப்பா வழியா எங்கே பார்த்தாலா இல்லையா? இங்கே தான் வந்து டயர் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஆனால் டயர் சேஞ்ச் பண்ணணும். ஸ்டாண்டு போட்டியா? ஃபிட்டிங் அண்ட் பேலன்ஸ்.
அண்ணா புதுசு தானே. ஸோ இங்கே தான் டயர் அண்ட் டயர்ஸ்ன்னு வரும். ஆன்லைனில் பார்த்தா டயர் அண்ட் சர்வீசஸ் இங்கே நேரில் ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, டயர் அண்ட் டயர்ஸ். இங்கே தான் வந்து நம்ம டயர் சேஞ்ச் பண்ண வந்திருக்கோம். அண்ட் ஆல்மோஸ்ட் அதான் சொன்னாலும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு 1008 to 1009 சொல்லியிருக்காங்க. வீல் பேலன்சிங்கோடு சேர்த்து தான் ஃபிட்டிங் அண்ட் பேலன்சிங். ஆனால் இங்கே நியூ டயர்ஸ் தான் கொஞ்சம் பண்ணுறாங்க போல். யூஸ்டு டயர்னால் கொஞ்சம் பண்ண மாட்றாங்க. ஏன்னா ஃபிட்டிங்கில் பிரச்சனை வந்தால் இவங்களை கேட்க போகிறேன் சொல்லிவிட்டு இருங்க நான் உங்களுக்கு கேட்டுட்டு வரேன். 2 டயர் சார். 2 டயர் ஃபிட்டிங். சரி ஓகே. 1770 சொல்லியிருக்காங்க. ஓகே தான், நல்ல ப்ரைஸ். இந்த வண்டி அங்கே விட்டுருண்ணா. விட்றேன் இரு அங்கே விட்றேன். சரி உட்காரலாம் உள்ளே உட்கார். எப்பா இந்த வண்டி ஓர விட்டுட்டு வருவோம். எங்கண்ணா இதை வந்துட்டேன். அவ்வளோதான், இதை ஓரம் விட்டுட்டு நம்ம போக வேண்டியதான். நான் பார்க்குறேன் இங்கே எவ்வளோ இதுவும் பேடாக்லாம் இருக்குது. பட் இன்னும் சேஃபாக மாற்றுறாங்களா எல்லாம் செக் பண்ணிவிட்டு நான் அப்படியே நார்மலாக அங்கே இருக்குது பார்த்தீங்களா குவார்ட்ரு பின்னு. இப்போ அவங்க அவுக்குறாங்களா ரிமூவ் பண்ணுறாங்களா, தான் குவார்ட்ரு பின். அது வந்து பார்த்திங்கன்னா சில பேர் புதுசு மாற்றுவாங்க, அது மட்டுமே 50 rupees வரும் சர்வீஸ் சென்டரில் மாற்றும் போது. சில பேர் வந்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி அதையே போட்டுருவாங்க. நான் பார்த்து சூடாக இருக்க போது அவர் எக்ஸாஸ்ட்டில் சுட்டு போகிற ரொம்ப கிட்ட இருக்கார். உள்ளே உட்காந்துட்டா ஏசியில். விடுங்க நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணுறத வீடியோ எடுத்துகிட்டு மாற்றிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. தெரியுதா பின்னாடி வந்து த்ரெட்டு வந்துருச்சு. அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஓட்டினாலே வந்துடும். ஆனால் வந்து டயர் பஞ்சர்னால இதை நம்ம அதுக்கு மேலே ஃபர்தராக புஷ் பண்ணி ஓட்ட முடியல. அந்த டயர் அவுத்தாச்சு. கிளியராக பேடாக்கில் வச்சு தான் அவுத்தாங்க. ஸோ இதுதான் மெயின் ரீசன் நான் இங்கே வந்தது. இங்கே பேடாக் வச்சு அவுக்குறாங்க. அங்கே வந்து ஒரு ஜாக்கி இருக்குல்ல, அங்கே தெரியுதா ரெட் கலரில், இதை வச்சு ரிமூவ் பண்ண பார்க்குறாங்க. இங்கே பேடாக் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும், அதனால தான். ஸோ போயிட்டு டயர் சேஞ்ச் பண்ணிவிட்டு வீல் பேலன்சிங்லாம் உள்ளே பண்ணிடுவாங்க. ஸோ அங்கே தான் மிஷின் வச்சு தான் அவங்க ஃபுல்லாக மிஷினரிஸ் இதை யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்களே. அதுதான் மெயினாக நான் இங்கே வந்த காரணமே. ஸோ நம்ம டயர்ஸ் கொடுத்து மாற்ற வேண்டியதான். எஸ் தெரியுதா புது டயர். ஸோ இதுதான் நம்மளுடைய ரியர் டயர் ரோசோ 4 கோர்ஸா. பார்த்தீங்களா பயங்கரமாக இருக்குல்ல, புதுசு 2025 மாடல். ஸோ ஃபுல்லாக ஹைட்ராலிக் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம டயர்ஸ் ரிமூவ் பண்ணுறாங்க இங்கே ஃபுல்லாக. ஆக்சுவலாக சர்வீஸ் சென்டர்லையும் இருக்குது. ஆனால் இங்கே வந்து நமக்கு என்ன சொல்கிறது, சர்வீஸ் சென்டர் கொஞ்சம் கேரோடு பண்ண மாட்டுறாங்க. அலாய் வேலை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் காமிச்சார். ஸ்க்ராட்ச் இருக்குது, ஏன்னா சேஃப்டிக்காக, ஏன்னா இங்கே பண்ணிவிட்டு சொல்லக்கூடாதுன்னு. மற்றபடி இங்கே பர்ஃபெக்டாக அந்த யூஸ் பண்ணுற எல்லாமே ரப்பர் மெட்டீரியலாக இருக்குது. ஸோ போய் ஸ்க்ராட்ச் ஆகாத மாதிரி. அண்ட் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா வீல் பேலன்சிங் தான். நிறைய பேருக்கு தெரியாதுன்னா, ஐ மீன் மோஸ்ட் ஆஃப் தம் தெரியும். நிறைய பேருக்கு வந்து பைக்ஸுக்கும் வீல் பேலன்சிங் பண்ணணும். அண்ட் வந்து பெரிய பைக்ஸ் மட்டும்தான் இல்லை, சின்ன பைக்ஸ் எதாக இருந்தாலுமே, R15 இருந்தாலுமே சரி, 390 எனி பைக்ஸ்க்கு வீல் பேலன்சிங் பண்ணுறதுக்கு நல்லது ஆக்சுவலாக. அண்ட் இங்கே வந்து இன்னொரு அண்ணன் வந்து ஃப்ரண்ட் டயர் ரிமூவ் பண்ணிகிட்ருக்காரு. சரிதான். ஸோ அந்த ஃபோர்க் ஸ்லைடர்ஸ்லாம், ஃபோர்க் ப்ரொடெக்டர் இருக்குல்ல, அதெல்லாம் ரிமூவ் பண்ணி தான் எடுக்கணும் போல். ஆனால் இது எப்படி நிற்க வைப்பாங்க தெரியலையே, எனக்கு அதுவே ஒரு டவுட்டு தான். பார்ப்போம். ஸோ ஃபோர்க் ஸ்லைடர்லாம் அவுத்துட்டாரு. ஆனால் அங்கே வந்து நமக்கு உள்ள ரியர் டயர் மாறிட்டு இருக்குது. இங்கே வந்து ஃப்ரண்ட் டயர் ரிமூவ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ கைஸ் வந்து அங்கே ஃபுல்லாக பார்த்து தெரியுதா, ஃபுல்லாக இங்கே நடந்துகிட்ருக்கு வேலை ரியர் டயருக்கு. இங்கே வந்து அண்ணன் ஃப்ரண்ட் டயர் அவுத்துட்ருக்காரு. அண்ட் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து பேடாக் இல்லை ஆக்சுவலாக இங்கே. ஸோ அந்த பேடாக் தான் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து ஃப்ரண்ட்டுக்கு பேடாக் இல்லை, ரியருக்கு மட்டும்தான் பேடாக் இருக்குது. ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஜாக்கி இருக்குல்ல, ஸோ இந்த ஜாக்கி யூஸ் பண்ணி இன்ஜினில் வச்சு ஹோல்ட் பண்ணிடுவாங்க. ஹோல்ட் பண்ணிட்டு தான் டயர் மாற்றுவாங்க. அதே மாதிரி நீங்கள் சர்வீஸ் சென்டர்லேயே ட்ரை பண்ண கூட ஃப்ரண்ட்டு பேடாக் கிடையாது சர்வீஸ் சென்டர்லேயே. அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட்டு பேடாக்கோட வேணும்னா ஒரு இடம் இருக்குது, வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன் எந்த இடத்துல ஃப்ரண்ட்டு பேடாக் கூட பண்ணுறாங்கன்றத. அண்ட் அதுவே இப்போது டயர் மாற்றுறேன்ப்பா.
இதாங்க நான் வாங்கினதுலேயே புதுசாக இருக்குது. லாலில் வாங்கும்போது கூட இப்படி இல்லை. இந்த டயர் பாருங்கள், பல புதுசாக இவன் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறாங்க. லாலில் வந்து அப்படியே ஏதோ தானே எடுத்து போட்டுடுறாங்க. ஸோ பிரேக் கேலிபர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போது 2 ஃப்ரண்ட் கேலிபர்ஸ் ரெண்டுமே ரிமூவ் பண்ணியாச்சு ஆக்சுவலாக. சரிதா? ஸோ ஃப்ரண்ட் கேலிபரில் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போது ஜாக்கி வச்சு ஏற்றுவாங்க. பார்ப்போம் இருங்க. அந்த ஷேப் செக் பண்ணிங்களாண்ணா? ரொட்டேஷன் ஓகேண்ணா. ரியர் வேலை முடிஞ்சிச்சு. இப்போ ரியர் பேலன்சிங் மட்டும் தான் பண்ணணும். ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் கரெக்டாக எடுத்துகிட்டு அதை மாற்றினா போதும், முடிஞ்சிருச்சு. ஃபைனலி ரொம்ப நாளாக ஓட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அண்டு அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், நமக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததுக்கு. அண்ட் நமக்கு டயரும் அவங்க தான் வாங்கி தராங்க. ஆனால் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் தேங்க்ஸ் சொல்லணும். உள்ளே உட்காந்துருக்கா பாருங்கள், எல்லாம் ஜம்முன்னு போய் உட்காந்துட்டான். போகும்போது நான் ஜூஸ் வாங்கி கொடுத்து அவளை கூப்பிட்டு போனோம். அப்போ தான் வந்து அமைதியாக இருப்பாள். சீரியஸாக எனக்கு டயர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒரு புத்தம் புதுசாக இருக்குது பாருங்களேன், அப்படியே வேறு லெவலாக இருக்குது. அதாவது வண்டி ஃபுல்லாக புதுசாக இருந்து டயர் மட்டும் பழசாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும். டயரும் புதுசாக மாற்றும் போது வண்டி லுக்கே வேறு மாதிரி இருக்கும். ஸோ வீல் பேலன்சிங் பண்ணுறாங்க இங்கே. ஆக்சுவலாக வீல் பேலன்சிங் அங்கே வந்து காருக்கு, பைக்ஸ்க்கு இங்கே வச்சுருக்காங்க வீல் பேலன்சிங்க்காக எல்லாமே. பார்ப்போமா, இது எப்படி நான் பண்ணுவீங்க? இது எப்படி கான்செப்ட்டு? 17 சைஸ் இல்லை? ஆமாம், அது சைஸ் தான். 17 வைக்கணும். இது எப்படி பேலன்ஸ்டாக இருக்கா இல்லைன்னு தெரியும். போட்டு சுற்றும். அப்போ பேலன்ஸ் கேட்கும். அவ்வளோ வெயிட் ஓட்ட சொல்லி. ஓகே, அவ்வளோ வெயிட் ஓட்டினா ஓகே. ஓகே. ஷோரூமில் மாற்றும் போது எனக்கு மாற்றி தரல, போட்டு தரல. இந்த மாதிரி பேலன்சிங் ஒரு மிஷினே இல்லை அவங்கக்கிட்ட. ஆனால் வந்து இப்போ பண்ண வேணாம், புது டயரு தான், ஃபஸ்ட்டு டைம் தான் மாற்றுறீங்க, அதெல்லாம் பண்ண வேணாம் சொல்லி கதை கொடுத்துட்டாங்க. இங்கே தான் வந்து ப்ராப்பராக பேலன்சிங் பண்ணி தராங்க. வெயிட் கேக்குதாண்ணா? 30 கிராம்ஸ். 30 கிராம்ஸ். இது எதனால் இது வெயிட் இவ்வளோ? அது வந்து இந்த புது வீல் கூட இந்த ரப்பரோட வித்தியாசம் தான். ஓகே. ரப்பர் டயர் வித்தியாசம் அதுதான். சரி. ஓகே. இப்போ மறுபடியும் அடுத்த டைம் மாற்றும் போது செக் பண்ணும்போது மாறுமா அது? சரி. ஸோ நமக்கு வந்து இப்போ 30 கிராம்ஸ்க்கு தேவைப்பட்டிருக்கு இதுக்கு. இதான் நான் ஃபஸ்ட் டைம் மாற்றுறேன். ஏன்னா வாங்கினப்போலேருந்து இங்கே வெயிட் பேலன்சிங்க்கு நம்மளுக்கு தேவைப்படவே இல்லை. ஏன்னா வந்து வந்ததுலேருந்தே நம்மளுக்கு வெயிட் பேலன்சிங்லாம் எதுவுமே பண்ணாமல் தான் வந்தது. இப்போ தான் வந்து வெயிட் பேலன்சிங்க்கு நம்ம இது பண்ணுறோமே 30 கிராம்ஸ் வந்து வெயிட் போடுறாங்க. அதில் போட்டாச்சாண்ணா? 0. போட்டு தான் 0 ஆயிரும். ஓகேண்ணா. தெரியுதா? அது போட்ட உடனே அது 0 ஆயிடுது. அதுக்கு முன்னாடி வந்து 30 கிராம்ஸ் வைக்கணும்னு சொல்லி வெயிட் வந்திருந்தது. இப்போ வந்து வச்சதும் 0 ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஈவனாக இருக்கும், பேலன்ஸ்டாக இருக்கும் டயர்ஸ். தெரியுதா? இதுதான் அந்த வெயிட். ஆனால் நான் அநியாயத்துக்கு 30 கிராம்ஸ் கேட்டிருக்கு. சரி, ஃப்ரண்ட் டயரில் எப்படி கேட்க போது தெரியல, பார்ப்போம். இது முடிச்சது தான் அவர் ரிமூவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், ஆள் தேவைன்னு நினைக்கிறேன். ஸோ இது முடிச்சது அதை பார்ப்போம். ஏன்னா டயர் போட்டால் தான் வந்து அதை டயரில் நிற்கும், ஃப்ரண்ட்டை ரிமூவ் பண்ண முடியும். அதனால தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வந்து ரியர் டயர் முடிக்க போகிறாங்க மாட்டி. இதை முடிச்ச உடனே தான் ஃப்ரண்ட்டில் அவுக்கணும். ஏன்னா வந்து ரியரோட டயர் பேலன்ஸில் தான் வந்து வண்டியை இது பண்ண முடியும். ஸோ ஒரு கிளியர் கட்டாக ப்ராப்பராக வேலை நடக்குதுங்க ஆக்சுவலாக. ஸோ வந்து ஃப்ரண்ட் டயரும் வந்து அவுத்தாச்சு போட்டுட்ருக்காங்க. ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு அதையும் மாற்றிடுவாங்க. அங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா நம்மளோட ஃப்ரண்ட் டயரு. ஸோ இங்கே ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் முடிச்சுட்டு மாற்றிடுவாங்க. அண்ட் வந்து அண்ணன் பிடிச்சிட்ருக்காரு, நான் சொன்ன ஜாக்கியில் தான் நிற்கிது. அண்ட் வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக கிளியராக தான் நிற்கிது. ஃபேரிங்லலாம் அடிலாம் வாங்கல, நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃபேரிங்லலாம் படாமல் வெறும் வந்து அந்த எக்ஸாஸ்ட் அண்ட் இன்ஜினோட சேர்ந்து நிற்கிற மாதிரி தான், ஜஸ்ட் பேலன்ஸ் தான். அந்த சாட்சி வைக்க சப்போர்ட்டுக்கு தான் அது நிற்குது. மற்றபடி நம்ம ஸ்டாண்டில் தான் நிற்குது, சைட் ஸ்டாண்டில். ஸோ மாற்றிட்டு வந்த உடனே மாற்றிடும். அதனால தான் இதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மாற்றுறாங்க பட்டுன்னு. ஸோ எனக்கு ஓவராலாக நான் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன். ஏன்னா வந்து ப்ராப்பராக பார்த்து நீட்டாக ஸ்க்ராட்ச் ஆகாமல் எதனா ஒன்று இருந்தால் கூட சொல்கிறாங்க, இது இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கோங்க எதுவும் இல்லைனா. ஏன்னா இவங்களுக்கு வந்து இங்கே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாலே வந்து பிரச்சனை ஆயிரும். அதனால் வந்து ரொம்ப பார்த்து அந்த வண்டியோட வேலையெல்லாம் புரிஞ்சு ப்ராப்பராக பண்ணுறாங்க. ஸோ இதுவே செம்மையாக பண்ணிகிட்ருக்காங்க. ப்ரொமோஷன்லாம் இல்லை, நானே நெட்டில் தேடி கண்டுபிடிச்சி வந்து பண்ணிகிட்ருக்கேன்.
அதனால் வந்து ஒர்த் இங்கே பண்ணுறது ஆக்சுவலாக 1770 தான். இருந்தாலும் ஷோரூமில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3.5 to 4 கிட்ட வருது. அதுக்கு இங்கே வந்து எவ்வளவு ஃபார் பெட்டர் வீல் பேலன்சிங்கோட அன்றைக்கி மிஷின் பார்த்துக்கோங்க. இதான் வந்து பைக் டயர்ஸ் வீல் பேலன்சிங் பண்ணுற மிஷின். இந்த மிஷின் நீங்கள் வந்து கவாசாக்கி சர்வீஸ் சென்டர்லேயே பார்க்க மாட்டீங்க. இது இல்லவே இல்லை. ஆனால் வந்து நான் இருக்குதுன்னு சொல்லி அதுக்கும் சார்ஜஸ் வாங்குறாங்க. ஆனால் வீல் பேலன்சிங் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃப்ரண்ட் டயர் மாற்றந்தும் நான் காட்டுறேன் எப்படி இருக்குது லுக்குன்னு. இப்போவே வந்து இதுக்கும் வீல் பேலன்சிங் தான் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இதுக்கு எவ்வளோ வெயிட் தேவைப்படுதுன்னு பார்ப்போம். ஏன்னா வந்து பேலன்சிங் பண்ண ஆரம்பிச்சு தான் அங்கே காட்டிடுவோம் அந்த மிஷினில். ஆல்ரெடி ரியருக்கு காமிச்ச மாதிரி. ஸோ அதுக்கு வந்து 30 grams தேவைப்பட்டுச்சு. ஃப்ரண்ட்டுக்கு வந்து எவ்வளோ கிராம்ஸ் வருதுன்னு பார்ப்போம். ஸோ ரொட்டேஷன் இருக்குது. அண்டு ஃப்ரண்ட்டுக்கு வந்து 25 இருங்க, அது மார்க்கிங் ஈவனில் வரும். ஈவன் மார்க்கிங்கில் வைப்பாங்க. ஈவன் வச்சாச்சு. ஸோ 25 grams தேவைப்படுது இதுக்கு ஆக்சுவலாக. ரியருக்கு வந்து 30, ஃப்ரண்ட்டுக்கு வந்து 25. கிட்டத்தட்ட 55 grams வந்து ஆட் ஆகிருக்கு வண்டி வெயிட்டில். ஸோ எப்படி இருந்தால் தான் வீல் பேலன்சிங்காக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு 0க்கு வந்துடும். ஸோ 0 நெல். ஸோ பேலன்ஸ்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ முடிஞ்சிருச்சு பேலன்சிங்கும். இப்போ வந்து பெண்ட் இருக்குது. இங்கே இருக்கா மார்க்கிங். ஸோ வைஸ் வந்து ஆக்சுவலாக ஃப்ரண்ட் அலாயில் வந்து லைட்டாக பெண்டு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஐயோ செம்ம விருப்பம் இருக்குது. இன்சூரன்ஸில் தான் க்ளைம் பண்ண கேட்குறோம். ஆனால் ஃப்ரண்ட் அலாயில் பெண்டு இருக்குது. இப்படி இருந்தால் வேலைக்கே ஆகாது. சரி பார்ப்போம். இதை வச்சு லைட்டாக தான் ஆயிருக்கான். ஆனால் வந்து பெண்டு இருக்குது. இதை வச்சு நம்ம ஓட்டினா ரிஸ்க்கு தான். நம்ம என்னன்றதை பார்ப்போம். இன்சூரன்ஸ் சொல்கிறாங்க, நம்ம கேட்டு பார்க்கணும் இன்சூரன்ஸில் இது பண்ணுறாங்களான்னு. ஏன்னா மைன்யூட்டாக தான் இருக்குது. இன்சூரன்ஸ் ஆளுங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஐயோ நம்ம வெறுப்பாக இருக்குது. சரி ஓகே, இப்போதைக்கு மாட்டிட்டு எடுத்துகிட்டு போவோம். டயர் மாற்றியாச்சா, அந்த ஃப்ரண்ட்டு மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அந்த ஃப்ரண்ட் அலாய் சின்ன பெண்டு தான். இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ணால் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு ஓட்டிக்கலாம். ரொம்பலாம் இல்லை, ரொம்ப மைன்யூட்டாக தான் இருக்குது சொன்னாங்க. ஸோ அது என்ன ஃபர்தராக பார்த்துட்டு நம்ம செக் பண்ணி சரி பண்ணிடுவோம். அண்ட் முடிச்சாச்சு. இங்கேருந்து கிளம்புறோம். மேடமும் ரெடி ஆகிட்டாங்க. கிளம்புறோம். வண்டி எடுத்துகிட்டு வரேன். ஸோ கொஞ்சம் வேலை தான் முடிஞ்சாச்சு. இங்கேருந்து கிளம்புறோம். அண்ட் வந்து சூப்பராகவே இங்கே பண்ணி கொடுத்துருக்காங்க ஒர்க்கை. எதிர்பார்த்த பேர் நல்லாவே க்ளீனாக பண்ணியிருக்காங்க. ஓகே, நான் வண்டி எடுத்துகிட்டு வரேன். தேங்க்ஸ். தேங்க்ஸ்ண்ணா. ஓகே. ரொம்ப அதாவது ஃப்ரீ ஃபயர் ரொம்ப அந்த புதுசாக இருக்குல்ல, ஹைட்டாக ஃபீல் ஆகுது. அது ஹைட்டில் இருக்க மாதிரி. டெம்பரேச்சர் மேலே தான் இருக்கும், ஹையாக தான் இருக்குது. கிளம்பிட்டோம். போகலாமா? டயர் மாற்றியாச்சு. நம்ம வந்து வீடு திரும்புகிறோம். நம்ம ஓட்டி பார்க்கலாம் நல்லாவே. தூக்கிட்டு வந்ததுக்கு ஐஸ்கிரீமா? சரி கூட்டு போகிறேன். டயரை தூக்கிட்டு வந்ததுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தர சொல்லி